மாவட்ட ஆட்சியர், எஸ்பிலலாம் வந்து சரிபாதி பாதி பேர் பெண்கள் ஆண்கள், இருக்காங்க. பாதி அதான் சொன்னேன். இந்த சிஸ்டம் இன்னும் புரியல சார் அவருக்கு. பேப்பர் படிக்கணும் சார். பேப்பர் படிக்கணும். ஐஏஎஸ் தேர்வு அவருக்கு முன்னாடி ரிசல்ட் பேப்பர் இருக்கு. மெயின்ஸ் இன்டர்வியூலாம் இல்ல முடிஞ்சு அவருக்கு வந்து முன்னாடி பேப்பர் வச்சிருக்காரு. உங்க பார்வையில, உங்க இலக்குப்படி 3 மாசத்துல முதலமைச்சராக போறீங்க சார். உள்துறை நீங்க தான் சார் வச்சுக்க போறீங்க. பொது நிர்வாகம் முதலமைச்சரின் கீழ் இருக்கிற துறைகள். வார்த்தையே பொது நிர்வாகம் தான். ஐஏஎஸ், ஐபிஎஸ், அகில இந்திய பணிகள் அதுல வருது. அப்ப நீங்க குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்க வேண்டாமா சார்? அதிகாரிகள் எனக்கு ஒண்ணும் தெரியலைங்கிறாங்க. ஆனா அனுபவம் இல்லைங்கிறாங்க. நான் அதிகாரிகளை வச்சு ஆட்சி செய்வேன். அந்த இவ்வளவு பல நல்ல திட்டங்கள், இத்தனை வருஷத்து அரசியல் அனுபவம் உள்ள ஸ்டாலினே அதிகாரிகள் பிடிக்குள்ள போயிட்டாருன்னா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல, அவருக்கும் நல்லது இல்ல. இந்த ஆட்சியில் நடந்த பல கரும்புள்ளிகளுக்கு அந்த அதிகாரிகள் தான் காரணம். புரியுதுங்களா? முன்னாடி அதிகாரிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் சார். அதிகாரிகள் இல்லாமல் அரசாங்கம் நடக்காது. 100% நான் ஒத்துக்குவேன். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர் தான் முதலமைச்சர் தான். அந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்தி இவர் ஆலோசனைப்படி அவர்கள் நடக்கணும். அதிகாரிகள் ஆலோசனைப்படி சில விஷயங்கள்ல சொல்லலாம் சார். இது இப்படி போனா அப்படி வரும் சார். இந்த பாலத்தை இப்படி கட்டினா இங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு படிச்ச அதிகாரி, படிச்ச இன்ஜினியர் சொல்றதை முதலமைச்சர், அமைச்சர் கேட்கணும். இதோட அல்டர்னேட்ல பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு, பொதுமக்களுக்கு என்ன பலன், கேள்வி கேட்டு அதுல நல்ல சாய்ஸை சூஸ் பண்ற உரிமை தலைவர்கிட்ட தான் இருக்கணும், முதலமைச்சர் தான் இருக்கணும். புரியுது? அதிகாரி 3 ஆப்ஷனையும் சொல்லிட்டு ஒதுங்கி அமைதியா நிக்க சொல்லணும். இதைத்தான் சார் நீங்க செய்யணும்னு ஒரு அதிகாரி சொல்லி அதை அமைச்சரோ முதலமைச்சரை கேட்டா அதோட கேடுகாலம் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ அதிகாரிகள் நம்பி நான் ஆட்சி செய்வேன்னு இவர் எடுத்த உடனே சொன்னதே நான் ரசிக்கல. அது எவ்வளவு தூரம் நல்லா வரும்னு எனக்கு தெரியல. உங்க அறிவை பயன்படுத்தும் நீங்க பண்படணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நீங்க மெருகேறணும்னு நம்ம ஆசைப்படுறோம். பத்திரிகையாளர்களை சந்திக்கணும்னா ஸ்டாலினை சந்திக்க சொல்லுங்க, நாங்க அதே மேடையில தயாரான்னு கேட்கிறாரு ஒருத்தர். நம்ம ஸ்டாலினுக்கு பதில் சொல்ல சொல்லி நாங்க கேட்கலையே. மக்களுடைய எதிர்பார்ப்பு அது இல்லையே. நீங்க எங்க வேணாலும் பேசுங்க, போகும்போது வரும்போது ஏர்போர்ட்ல அப்படிலாம் நம்ம ஆசைப்படுறோம். ஒரு தடவை அவரு நார்மல் ஏர்போர்ட்டுக்குள்ளே வரமாட்டாரு. தனி பிளைட்டுக்கு தனி கேட்டு, அந்த கேட்ல போய் அப்படியே போயிட்டு ஸ்பெஷல் பிளைட் போயிட்டு அங்கே இறங்கி அப்படியே வீட்டுக்கு போயிடுறாரு, பார்ட்டி ஆஃபீஸுக்கு போயிடுறாரு. பத்திரிகையாளர்களை சந்திக்க சொன்னது ஸ்டாலினுக்கு சவால் விடுவதற்கு அல்ல. நீங்க யாருன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் கிட்ட நீங்க உங்களை ஒப்படைக்கணும். நான் இப்படிதான், என் லாங்குவேஜ் இப்படிதான், என் பாடி லாங்குவேஜ் இப்படிதான், என் கொள்கைகள் இப்படிதான், கருத்து இப்படிதான், ஒரு டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, இப்போ தவறுதலா சொல்லிட்டேன், நான் அடுத்ததுல திருத்திக்குவேன் அப்படி நீங்க தெளிவா சொல்லலைன்னா கூட மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு எடை போடுவான் சார். அதுக்கு தானே சார் உங்களை பார்க்க சொல்றோம். யாரையுமே மனித வாடையே ஆகாதுங்கிற அளவுக்கு விஜய் போறது ரொம்ப ஆபத்தானது. தமிழறிமணியனோட செலியனுக்கு எதிராக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. செலியனுக்கு மனித வாடையே ஆகாதுன்னு. ஆதரவாளர்கள் யாரும் இல்லைன்றது. உங்களுக்கு இத்தனை லட்சம் பேர் திரள்றான். அந்த உங்களையும் பண்படுத்துங்க, மெருகேத்திக்கோங்க. அந்த லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துங்க. நல்ல ஆலோசனைகளை, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கன்னா நான் விஜய்க்கு சொல்ல விரும்புறேன்.